திருவண்ணாமலை காந்தி நகரில் தனியார் பள்ளியில் ஆசிரியர்கள் மீது பாலியல் சீண்டல் புகார் கொடுக்கப்பட்டதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காந்தி நகர் தனியார் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது ஆசிரியர்கள் தங்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக மாணவிகள் தெரிவித்ததாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி செல்வி போலீசுக்கு புகார் தெரிவித்தார். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் விவகாரத்தை மூடி மறைக்க தனியார் பள்ளி முயற்சி செய்வதாகவும் மகளிர் போலீஸ் தாமதம் செய்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டன. இதனை காவல்துறை மறுத்துள்ளது. விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருவண்ணாமலை நகர காவல்துறை கூடுதல் துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார், தங்களுக்கு மனு அளிக்கப்பட்ட 11ஆம் தேதியே வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் காவல்துறை குழு விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் குட் டச், பேட் டச் நிகழ்ந்ததை மாணவிகள் தெரிவித்திருப்பதாக தங்களுக்கு புகார் வந்ததாக தெரிவித்த அவர், போக்சோ உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாடம் நடத்தியது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது. மறைக்குளம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆய்வு செய்தார். அப்போது 6ஆம் வகுப்பறைக்குள் நுழைந்த ஆட்சியர் திடீரென மாணவர்கள் அருகே அமர்ந்து புத்தகங்களை எடுத்து பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். என்ன கிளாஸ் படிக்கிற? 6ஆ? பேர் என்ன? டயானா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.